ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழின் ஸ்டோரி. நம்ம இன்றைக்கி ஆன்மீக பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆடி மாதத்தில் வரக்கூடிய 21/7/2024 ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் வந்து பௌர்ணமி. ஸோ ஆடி பௌர்ணமி என்றாலே வந்து சிறப்பு அப்படிங்கிறது எல்லோருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம். அதே போல் ஆன்மீகத்தில் வந்து ஆடி பௌர்ணமி என்னாலே அம்பிகை வழிபாடு என்பது வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. அதே போல் வந்து அன்றைய தினத்தான சிறப்புகள் வந்து சிலவற்றைகள் இருக்குது. நம்ம அதையும் நம்ம சொல்வோம். அன்றைய தினத்தில் வந்து நம்ம எதாவது வழிபாடு பண்ணால் நம்மளுக்கு எதாவது நன்மைகள் ஏற்படுமா அப்படின்ற ஒரு சந்தேகங்கள் எல்லாத்துக்குமே இருக்கும். கண்டிப்பாக அன்றைய தினத்தில் வந்து வழிபாடு செஞ்சோம்னா நிச்சயமாக நன்மைகள் ஏற்படக்கூடிய சில வழிபாடு இருக்குது. அதை பற்றியும் இந்த பதிவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதாவது அன்றைய தினம், அதாவது ஆடி பௌர்ணமி 21/7/2024 ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினத்தில் வந்து அம்பிகையை வந்து வழிபாடு செய்வதற்கு வந்து உகந்தது. அதே போல் மகாலட்சுமி, நம்ம அஷ்டலட்சுமிகளை பூரா வீட்டில் வந்து நம்ம வந்து ஆராதனை செஞ்சு நம்ம வழிபாடு நெய்வேத்தியம் வச்சு வழிபாடு செஞ்சால் மிகவும் சிறப்பு. அதே போல் வந்து குருக்களுக்கு வந்து நம்ம வந்து வணங்குவது, அவங்களுக்கான நம்ம வந்து செய்ய வேண்டிய கடமைகளை வந்து செய்கிறது வந்து அன்றைக்கி உகந்த நாள். ஏன்னா குரு பூர்ணிமா. அதே போல் வந்து ஆடி தபசு அப்படின்றும் அன்றைய தினம் வந்து சிறப்பாக அழைக்கப்படுது. அதே போல் வந்து நம்மளுக்கு வந்து ஹயக்ரீவரை வணங்குவதற்கு உகந்த நாளாக இருக்குது. அதே போல் திருவண்ணாமலை சிவபெருமானை வணங்குவதற்கும் அதே போல் கிரிவலம் போவதற்கும் உகந்த நாளாக இருக்குது. கிரிவலம் திருவண்ணாமலை மட்டும் கிடையாது, எந்த ஒரு பௌர்ணமிக்கும் வந்து நம்ம திருப்பரங்குன்றமாகட்டும், திருவண்ணாமலை ஆகட்டும், சிவனாலயங்கள் எங்கேயுமே இருக்குது. மலைகள் கொண்ட இடத்துல கிரிவலம் போகக்கூடிய அந்த இடங்களுக்கு அன்றைய தினம் வந்து சிறப்பு. இப்போ நம்ம சிறப்பை பார்த்தோம். சரி, வணங்குவதை பற்றி பார்க்கலாம். எந்த தெய்வத்தை வணங்கினா இப்போதைக்கு நம்மளுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்ற அன்றைய தினத்தில் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். அதாவது வந்து ஹயக்ரீவர் அப்படின்றது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி கேள்விப்படலை அப்படின்னா இந்த சேனல்லையே வந்து ஹயக்ரீவரை பற்றி வீடியோ வந்து நாங்கள் போட்டிருக்கோம். அந்த லிங்க்கு நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம், நீங்கள் வந்து பார்த்துக்கங்க. ஹயக்ரீவர் அப்படிங்கிறவர் வந்து எதற்கு வந்து உகந்த தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிப்புக்கு வந்து உகந்த தெய்வம். ஏன்னா அவர் வந்து மகாலட்சுமியோடு தான் இருப்பார். ஹயக்ரீவர் வேறு யாரும் இல்லை, நம்ம பெருமாள் தான். அந்த பெருமாள் வந்து ஹயக்ரீவர் அந்த ரூபத்தில் வந்து அவதாரத்தில் இருக்கிறாரு. ஸோ அவர் வந்து கல்விக்கு வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அந்த கல்விக்கு வந்து மிக உகந்த தெய்வமாக ஹயக்ரீவர் வந்து விளங்குறாரு. குழந்தைகளுக்கு படிக்கக்கூடியது, அதுக்காண்டி நீங்கள் வந்து படிப்பில் மந்தமாக இருக்காங்க, இல்லை படிப்பு வந்து நல்லா படித்து நல்ல இடத்துக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்க அப்படின்னா, அன்றைய தினத்தில் ஹயக்ரீவர் ஃபோட்டோ இருந்தால் ஃபோட்டோ வச்சுக்கோங்க. இல்லைனாலும் பரவாயில்ல, ஹயக்ரீவரை நினச்சிட்டு பால், ஏலக்காய் வந்து மிகவும் வந்து பிடிச்சமான ஐட்டம் வந்து ஹயக்ரீவருக்கு. பாலில் ஏலக்காய் பொடியை போட்டு நெய்வேத்தியம் வச்சு படிப்பு குழந்தைகளுக்கு வந்து ஹயக்ரீவர் மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லி வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா குழந்தைகளோட படிப்புகள் சிறப்பாக இருக்கும். அதே போல் ஞான அறிவு, அதே போல் குடும்ப கஷ்டம் வந்து வேலை பார்க்குற இடத்துல கஷ்டம் இருந்தால் கூட அந்த கஷ்டங்கள் எல்லாமே தன் ஞானத்தினால் அவங்க வந்து அதை சரி செய்வாங்க. அப்படிங்கிறதுக்காண்டி தான் ஹயக்ரீவர் வழிபாடு. ஹயக்ரீவர் மந்திரம் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம், பார்த்துக்கங்க. அதுபோக ஆடி தபசு அப்படின்னும் போது அம்பிகை வழிபாடு முதலே சொல்லிட்டேன். அம்பிகைக்கு தேவையான நெய்வேத்தியங்கள், அர்ச்சனைகள் எல்லாமே நீங்கள் வீட்டில் செஞ்சாலும் சரி, இல்லை கோவிலில் செஞ்சாலும் சரி. அதே போல் வந்து மகாலட்சுமி வழிபாடு, துர்க்கை அம்மனாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நீங்கள் வந்து வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா அம்பிகைக்கு உகந்த, நீங்கள் உங்களுக்கு தெரியும் பெண் தெய்வத்துக்கு என்ன நீங்கள் செய்வீங்க அப்படின்றது. அர்ச்சனை செய்யணும், மாலை போட்டு நெய்வேத்தியம் வச்சு அம்மனை வந்து வழிபாடு பண்ணணும். அந்த மாதிரிலாம் அன்றைய தினம். அதே போல் வந்து குருக்களுக்கு வந்து நீங்கள் ஏதாவது செய்யணும்னு நினச்சிருந்தீங்க அப்படின்னா அன்றைய தினத்தில் வந்து குருக்களுக்கும் நீங்கள் செய்யலாம். அதே போல் முக்கியமாக உங்கள் வேண்டுதல், உங்கள் கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே கொல்லணும் அப்படின்னா ஸ்ரீ சத்யநாராயணன் பூஜை வந்து நீங்கள் பண்ணணும். சத்யநாராயண பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வேண்டிட்டு அது நிறைவேறினதுக்கப்புறம் சத்யநாராயண பூஜை அன்றைய தினத்தில் வந்து நீங்கள் வந்து பண்ணணும். சத்யநாராயண பூஜைன்றது ஒன்றும் இல்லைங்க. சத்யநாராயண பூஜை வந்து அதாவது வேண்டுதல் வைத்து அதை நிறைவேறினதுக்கப்புறம் செய்ய வேண்டிய பூஜை தான் சத்யநாராயண பூஜை. அது குழந்தைகளாக இருக்கட்டும், கல்யாணத்துக்காக இருக்கட்டும், குடும்ப கஷ்டங்கள், கடன்கள், இது எல்லாத்துக்குமே இந்த பூஜைகள் வந்து சேரும். இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம அடுத்த பதிவில் நான் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக போடுறேன். சத்யநாராயண பூஜை வந்து தெரிஞ்சவங்க இந்த நாளில் வந்து அந்த பூஜையை வந்து நிறைவேற்றுறதை வந்து நிறைவேற்றுங்க. அன்றைய தினம் வந்து சிறப்பு வாய்ந்த தினம். ஏன்னா 21/7/2024 பௌர்ணமி, ஆடி பௌர்ணமி. அதே போல் கிரிவலம் போகிறது உங்கள் குடும்பத்துக்கு மிகவும் உகந்தது. இத்தனை வருஷம் போகாதவங்க இந்த ஒரு நாளில் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஆடி பௌர்ணமி அன்னைக்கு போனீங்கன்னா நிச்சயம் உங்கள் குடும்பத்துக்கு நன்மைகள் உண்டாகும்.
அதே போல் அம்பாளை வழிபடுறவங்க, மகாலட்சுமி வழிபடுறவங்க நிச்சயமாக நெய்வேத்தியம் வச்சு அர்ச்சனை பண்ணி நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா இன்றைய தினம் வந்து உங்கள் குடும்பத்துக்கு உகந்த நாள். அதனால் இந்த நம்ம சொன்னதை பூரா நீங்கள் கண்டிப்பாக அதில் செய்யுங்க. நிச்சயமாக குடும்பத்திற்கு நன்மையே உண்டாகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் உங்களை சந்திக்கிறோம். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.